சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் துலா ராசி அன்பர்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் லாபத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் கேதுவோட இணைவு. இப்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை ஏதும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த எண்ணத்தை முதல்ல எடுத்துடுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான பொருளாதார ஸ்தானத்தையே பார்க்கும். அப்போ எந்நேரமும் நம்மளுக்கு சிந்தனை அதில் தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கடனை உடனே வாங்கியாவது ஏதோ ஒன்று பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது அதிகமாக கொடுக்கும். ஸோ அப்போ கடன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி எப்பெல்லாம் கேது கூட சேருதோ அப்பெல்லாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இப்போ இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், அப்போ செவ்வாய் பெயர்ச்சி 28ஆம் தேதி ஆகுது. இப்போ இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமாக கடன் அமைப்புகள்லையும் போய் சிக்கிடாமல் இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல இப்படி தான். அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலுக்குண்டான வருமானத்தை விட ஒரு மடங்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது. பொருளாதார தடை ஏற்படுறது கிடையாது, சரிங்களா? ஆனால் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே 9ஆம் அதிபதி 10ல் வந்து அமர்ந்திருக்கிறாரு. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இது இருக்குது. அப்படிங்கும்போது முதல் 18 நாட்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாட்களே. எப்படின்னா சின்னதாக அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், சின்ன காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறது, முடியாமல் விட்டு கொடுத்து போகிறக்கும் பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போகிறக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போவோம் இந்த மாதத்தில் முதல் 18 நாட்கள். இப்போ விட்டா நாளைக்கு பிடிச்சிக்கலாம், நேரத்தாயிட போகுது, பாவம் வாழ்ந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அடுத்தவங்களை வாழ வச்சு நம்மளும் வாழணும்னு நினைப்போம் முதல் 18 நாட்கள். ஸோ அது மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு உண்டான நல்ல பெயரை பெற்றுத்தருது. 2வது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தருது. உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை கண்டிப்பாக இந்த குணநலம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முதல் 18 நாட்களுக்கு தொழில் சூப்பர், ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற சின்னதாக ஈகோ கொஞ்சம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைமை என்ன பண்ணுதுன்னா தொழிலில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. தொய்வு அப்படின்னா சிம்பிள், எப்படி சொல்கிறது, தொய்வு அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நினச்ச மாதிரியாக சில விஷயங்களை நடத்தி கொள்ள முடியாது. பிளானிங் எல்லாம் பக்காவாக இருக்கும், அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்வீங்க, அதுக்கு உண்டான எஃபோர்ட் நல்லா போடுவீங்க. ஆனால் அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து மாத இறுதியில் நம்மளுக்கு சாதகமாக வராது. அதாவது நம்ம நினச்சபடி இருக்காது. சாதகமாக இருக்கிறதுக்கும் நினச்சபடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்மளுக்கு நினச்சபடி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ முதல் 18 நாட்களுக்கு தொழில் ரீதியாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல சனி, ஒர்க்லோடு இருந்துட்டு தான் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். வேலையில் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ, இன்னும் ஸ்ட்ராங்காக வேலையில் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன வழி இருக்கோ அதை எல்லாமே செஞ்சுடுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. அதே நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஒரு பற்றுதல் இல்லாமல் போகும். முதல் 10 நாட்களுக்கு அந்த வேலையில் ஒரு பற்றுதலுக்கு என்னத்தை போய் வேலை செஞ்சு டெய்லி இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சஸ் இல்லை. வேறு ஏதாவது வேலைக்கு எதாவது சேஞ்ச் பண்ணுவோமா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக கேட்டு பார்ப்போமா, புதுசாக வேறு ஏதாவது செய்யலாம், இது நம்மளுக்கு போர் அடிக்குது, நம்மளால் இதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் முதல் 10 நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும்னு வைங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒர்க்லோடு இருக்க தான் செய்யும். சமாளிக்க கற்றுக்குங்க. கண்டிப்பாக சமாளிச்சிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே.
உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் இடம், 4ஆம் இடத்ததிபதி 6ல். எப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போனாரோ அப்போ இருந்தே கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வந்துக்கிட்டு தான் இருந்தது. முக்கியமாக அந்த ஜீரணம் சம்மந்தமான விஷயங்கள், கைகால் மூட்டு வலிகள். அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு அந்த யூரினல் தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டம் காட்டியிருக்கும். யூரினல் தொந்தரவு கூட வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதையெல்லாம் இந்த காலகட்டம் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும், சமாளிக்க முடியும். மேனேஜபிள் தான். உடல் ரீதியாக பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. குடும்ப நிலை எப்படி இருக்குது, குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்கு, என்ன ஏது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதியை பார்க்கணும். இப்போ 2ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதிக்கு கேதுவனுடைய தொடர்பு வந்தாச்சு. கேது தொடர்பு வரும்போது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரும். பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்மளுடைய கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுடைய கருத்தும் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பாக போகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் முன்பின் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வர்றது. சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இருக்கிறது, 2 நாள் 3 நாள் வெளியில் தங்கிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் காட்டுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். முடிந்தளவு குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அது எதுன்னு சொல்கிறாங்கன்னா சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறது நல்லது. எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்குங்க, சிரிச்ச முகத்தோடு கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளாக அதை எடுத்து பண்ணும்போது தான் அதில் மைனஸாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இவங்க சொல்லி நம்ம பண்ணி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நீ சொன்னங்காட்டி தான், இல்லைனா நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிவிட்டு நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் அதை செய்யணும். ஸோ அது துலாத்துக்கு உரித்தான குவாலிட்டியே அதுதான். ஏன்னா தராசு வீடு இல்லையா, எல்லாத்தையும் அலாசி ஆராயாமல் ஒரு விஷயத்தை செய்யாது. அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா சக்ஸஸ் பண்ணாமல் விடாது. துலாத்தில் அதுவும் அந்த சுவாதி நட்சத்திரமெல்லாம் வெற்றிக்கான நட்சத்திரம்னு சொல்லப்படுது. ஓகே, குடும்ப நிலையில் கவனம் தேவை. வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 7ஆம் அதிபதி அகைன் இங்கே கேது கூட தான் சேர்றாரு. வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை, செயல்படுறதே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிடும். சரிங்களா? அப்போது ஒரு அன்போ பாசமோ கோபமோ வெறுப்போ எதுனாலும் வெளிப்படுத்தணும் இல்லையா? இந்த காலகட்டம் உங்களுடைய துணைகிட்டேருந்து எந்த ஒரு விதமான ரியாக்ஷனுமே இருக்காது. நீங்கள் திட்டினாலும் மண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, சந்தோஷமாக பேசினாலும் மண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. எதுவுமே அவங்ககிட்ட இருந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறாங்க மாத இறுதி வரைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன தான் அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணனாலும் அங்கேருந்து ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக சரி இது இவ்வளோதான் இப்போதைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் இல்லையா? ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா துணைகிட்ட இருந்து சின்னதாக ஒரு சிரிப்போ ஒரு ஆன்சரோ எதுவுமே வராது, வாய்ப்பு இல்லை. நீங்கள் ரியாக்ஷனே அப்படி தான். அப்புறம் காசு பணம் பொருளாதாரமெல்லாம் கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் சுத்தமாக இருக்காது. கொஞ்சம் அந்த 10th +2 காலேஜ் படிக்கிற நபர்களுக்கெல்லாம் ஓகே, பாசிபிள், அவங்களால எல்லாமே ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த சிரமம் இனிமேல் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். வயதானவர்களுக்கு, ரிட்டையர்டு பீப்புளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேனேஜபிள், தொந்தரவுகள் இல்லை, கண்டினியூ பண்ணலாம். அதே போல் வயதானவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது வேலைக்கு போகலாம் பிடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது நினச்சிருப்போம். சும்மா வீட்டில் என்ன இருந்துகிட்டு இருக்குது, ஒரு 10,000 வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. சும்மா இருக்காமல் சுறுசுறுப்பாக ஏதோ ஒன்று வேலையில் செய்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வெளியில் கொடுத்த பணம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக சேர்கிற மாதிரி இருக்குது. பெருசாக யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வயது முதிர்ந்தவர்களுக்கு. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை துணையை சமாளிக்கிறது இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வேலையாக போயிடும். வேறு எதையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா எதுக்குமே பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது வாழ்க்கை துணை கிட்டேருந்து. நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அந்த மாதம் முழுக்க நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க. எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும்.
ஆனால் துணை கட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் கேது இணைவு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த கேட்ராக்ட் பிரச்சனையும் கண்ணு சம்மந்தமான பிரச்சனையும், கண்ணில் தூசி விழுகிறது இல்லை பூச்சி படுறது, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வரும். அதே போல் வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் தொந்தரவுகள் ஏற்படும். யூரினல் இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஆசைப்படாதீங்க. நண்பர்கள் மூலமாகவோ இல்லை தெரிந்த பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும், காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னலாம் நினைக்க வேண்டாம். நண்பர்களும் பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பொய் தான் சொல்லுவாங்க, நல்லா அப்படி உங்கள்கிட்ட பொய் தான் சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அதிகமாக ஆசைப்படும் போது மிகப்பெரிய ஆபத்து நம்மளை தேடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிந்தளவு லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் தான் அந்த லீகல் இல்லாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் போதுமானது. தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து வாங்கி கட்டிக்க வேண்டாம். நான் அதை பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற எந்த விதமான விஷயங்களையும் பேசாதீங்க. கோபமாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும். முக்கியமாக கோபமாக இருக்கும்போது, செவ்வாய் கோபக்காரகம். கோபமாக இருக்கும்போது தான் நம்மளை மீறி சில வார்த்தைகள் வந்துடும். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன உடல் உறுப்புகளில் தொந்தரவுகள் ஏதாவது வந்ததுன்னா உடனுக்குடனே அதை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாதம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய குறைகளும் இருக்குது, நிறைய நிறைகளும் இருக்குது இல்லையா? அதை எப்படி நம்மளுக்கு நிறைகளாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிபாடு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க. பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.